ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 57வது ஸ்லோகம். கடாட்ச மகிமை. திருஷத்ராகீயஸ்யாம் தரதலித நீலோத்பலருச்சா தவீயாம் சம்தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே. அனேநாயம் தன்யோः பவதி ந ச தே ஹானிரியதா வனே வா ஹர்ம்யே வா சமகர நிபாதோ ஹிமகரஹ. சென்ற 56வது ஸ்லோகத்தில் அம்பாளின் நீண்ட நேத்திரங்களை காதில் கோள் மூட்டும் கண்களாக ஹாஸ்யமாக வர்ணித்தார் பகவத் பாதாள். இந்த 57வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் தேவியின் மகிமை தாங்கிய திருஷ்டி தன்னிடம் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். எப்படி சந்திரனின் ஒளி பாகுபாடு இன்றி காட்டிலும் வீட்டிலும் சமமாக வியாபிக்கிறதோ அப்படி தாயே, உன் கருணையாக அமிர்தத்தால் நிறைந்த உன் கட்டாட்சம் என் மீதும் படர வேண்டும் என்று தேவியின் கட்டாட்ச மகிமை பிரார்த்தனை செய்கிறார் பகவத் பாதாள். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். திருஷா திராகீயஸ்யா தரதலித நீலோத்பலருச்சா. சிறிதே மலர்ந்த நீலோத்பல மலர் போன்று அழகை உடையதும் காதுவரை நீண்டதாயும் உள்ள உன் திருஷா கட்டாட்சத்தான் தவீயாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே. ஹே சிவே, உன் மீது பக்தி இல்லாது உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருப்பவனாகவும் தரித்திரனாகவும் இருக்கும் என்னை உன் கருணையால் ஸ்னபய ஸ்நானம் செய்து வை. அனேன அயம் தன்யோ பவதி நச்சத்தே ஹானியத்தா. இந்த அல்பனான நான் உன் கட்டாட்சத்தால் தனவானாகவும் புண்ணியவானாகவும் ஆகிவிடுவேன். இதனால் உனக்கு குறை ஒன்றும் ஏற்படாது. வனேவா ஹர்மேவா சமகர நிபாதோ ஹிமகரஹா. ஹிமகரஹா சந்திரனானவன் காட்டிலோ ஹர்மேவா மாளிகையிலோ தன் சந்திர கிரணங்களை சமமாகவே வியாபிக்கும்படி செய்கிறான். அதுபோல் நீயும் அருள் புரிவாய் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஆகிறது. அதாவது, மகிமையுள்ள தேவியின் கட்டாட்சம் தன்னிடம் ஏற்பட வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவத் பாதாள் பிரார்த்திக்கிறார். ஹே தாயே, கருணை என்கிற அமிர்தத்தால்
நிறைந்த உன் கடாட்சத்தால் என்னையும் நீ ஸ்நானம் செய்து வைக்க வேண்டும். பிரம்மாதி தேவர்கள் உன் அருகிலேயே இருந்து சேவிக்கின்றனர். நானோ உன்னிடம் பக்தி என்றால் என்ன என்பதே தெரியாதவன். வெகு தூரத்தில் இருக்கிறேன், பரம தரித்திரனும் கூட. உன் கடாட்சம் மட்டும் என் மீது விழுந்தால் நான் தனவானாகவும் புண்ணியவானாகவும் ஆகிவிடுவேன், இது நிச்சயம். இப்படி எனக்கு நீ செய்வதால் உனக்கு யாதொரு குறையும் வராது. அப்படி இல்லாது நீ புண்ணியம் செய்யவில்லை, என்னிடம் பக்தி இல்லை, அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எப்படி அனுகிரகம் செய்வேன் என்று மட்டும் கேட்டுவிடாதே தாயே. பாப்பியோ புண்ணியவான்களோ உன் சந்நிதியில் எல்லோரும் உனக்கு சமம் அல்லவா? சந்திரனுடைய ஒளி காட்டிலும் விழுகிறது, வீடுகளிலும் விழுகிறது. அப்படி இருக்க லோகமாதாவான உனக்கு உன் குழந்தைகளிடம் பாரபட்சம் பாராமல் கட்டாட்சத்தை செலுத்துவது உன் கடமை இல்லையா? ஆகையால் என் புண்ணிய பாபத்தை ஆராயாமல் உன் கருணா கட்டாட்சத்தை என் மீது பொழிய வேண்டும் என்று பகவத்பாதாள் அம்பாளை பிரார்த்திக்கிறார். பரம தரித்திரராக இருந்த குச்சேலர் மீது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டாட்சம் பட்டு அவர் பெற்ற பாக்கியம் நாம் அறிவோம். பாப்ப செயல் செய்த வாலிக்கு ஸ்ரீராமர் முக்தி அளித்தார். பரம முட்டாளான பக்தி என்பது பற்றியே அறியாத காளிதாசனுக்கு மகாகாளி அனுகிரகம் செய்து பார்ப்போற்றும் கவியாக்கினாள். ஆகவே அம்பாளிடம் வினயத்தோடு பிரார்த்திப்பவர்களுக்கு சகலமும் தந்து அருள்கிறார் என்பதே இப்பாடலின் தத்துவமாகும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. தத் சத்து. இனி 58வது ஸ்லோகம், பாளி வர்ணனை. பாளி என்பது அம்பாளின் கண்களுக்கும் காதுகளுக்கும் நடுவில் வளைப்பாக காணப்படும் பிரதேசம். இதை பாளி என்பார்கள். இந்த பாளியின் வர்ணனை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இனி ஸ்லோகம். அராளம் தே பாளியுகளம் அகராஜன்யதனயே நகேஷா மாதத்தே குசுமச்சர கோதண்ட குதுகம் திரஸ்சீனோ யத்ர ஸ்ரவணபதமுல்லங்க்ய விலசன் அபாங்கவ்யாசங்கோ திசதி சரச்சந்தான திஷணாம். சென்ற 57வது ஸ்லோகத்தில் அம்பாளின் கட்டாட்ச மகிமையை கூறி பாப்பங்களையும் வறுமையையும் போக்கும் ஆற்றல் உடையது அம்பாளின் பார்வை என்று சொன்னார். இந்த 58வது பாடலில் அம்பாளின் பாளி வர்ணனை செய்கிறார். இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தமும். அராளம் தே பாளியுகளம் அகராஜன்யதனயே. ஹே பர்வதராஜன் புத்திரியே, உன்னுடைய வளைவாக இருக்கும் காதுகளுக்கும் கண்களுக்கும் நடுவில் உள்ள பாளி பிரதேசமானது நகேஷாம் ஆதத்தே குசுமச்சர கோதண்ட குதுக்கம், மன்மதனின் வில்லின் அழகை காட்டுவதாக தோன்றுகிறது. திரஸ்சீனஹ யத்ர ஸ்ரவணபதம் உல்லங்கிய விலசன் அபாங்கவ்யாசங்கஹ. எந்த பாளி, அதாவது காதிற்கும் கண்ணிற்கும் நடுவில் வளைவாக இருக்கும் பகுதியில் உள்ள உன் பிரகாசிக்கும் கடைக்கண் பார்வையானது திஷதி சரசந்தான திஷனாம், மன்மதன் பான பிரயோகம் செய்கிறானோ என்று எண்ண தோன்றுகிறது என்கிறார் பகவத் பாதாள். அதாவது அம்பாளின் பாளி என்கிற பிரதேசம்
சூக்ஷ்மமான கேசங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிக அழகாக வளைவாக காணப்படுகிறதாம். தேவியின் கடைக்கண் பார்வையும் அந்த இடத்தில் இருப்பதால் மன்மதன்தான் வில்லில் பானத்தை தொடுக்கிறானோ என்ற சந்தேகம் உண்டாகும்படி இருக்கிறதாம். பாளியும் கடைக்கண் பார்வையும் பரமசிவனிடம் காமரசத்தை உண்டு பண்ணுகிறதாம். இப்படி பகவத் பாதாள் அம்பாளின் பாளியை வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்கள் காமத்தை ஜெயிப்பார்கள் என்று பலசுருதியில் பகவத் பாதாள் கூறுகிறார். ஓம் தத் சத்து. இதுவரை 48வது ஸ்லோகத்திலிருந்து பெரும் மகிமை கொண்ட கருணை பெருங்கடலாக கடைக்கண் பார்வையாலேயே ஜகத்தை சிருஷ்டித்து காத்து கொண்டிருக்கிற நேத்ராவதியான அம்பாளின் கண்களின் வர்ணனைகளையும் அவை செய்யும் செயல்களையும் அனுக்கிரகத்தையும் உதாரணங்களோடு பகவத் பாதாள் வர்ணித்து அந்த கருணை பார்வை பக்தர்கள் மீதும் விழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து 58வது ஸ்லோகம் வரை மனம் திருப்தி அளிக்கும் வரை வர்ணித்து வர்ணித்து மகிழ்ந்து இத்தனை ஸ்லோகங்களை படைத்தார். இனி அம்பாளின் சௌந்தர்ய வர்ணனையை ஆரம்பிக்கிறாள் பகவத் பாதாள். இனி 59வது ஸ்லோகம் தேவியின் முக சௌந்தர்ய வர்ணனை. ஸ்புரத்கண்டா போக பிரதிபலித தாடங்கயுகலம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யம் ஆருஹ்ய த்ருஹ்யதி அவனிரதம் அர்க்கேந்து சரணம் மகாவீரோ மாரஹ பிரமதபதயே சஜ்ஜிதவதே. இனி ஸ்லோகமும் அதன் அர்த்தங்களும். ஸ்புரத் கண்டா போக பிரதிபலித்த தாடங்க யுகலம். ஹே தேவி, உன் கண்ணாடி போல் நிர்மலமாய் பிரகாசிக்கும் கன்னத்தின் மீது ஸ்ரீசக்கர ரூபமான உன் காதணிகள், அதாவது தாடகங்கள் பிரதிபலிக்கிறது. சதுஷ்சக்கரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம். அவை 4 சக்கரங்கள் கொண்ட மன்மதனின் ரதம் போன்று உன் முகம் அழகை காண்கிறேன். எம் ஆருஹ்ய த்ருஹ்யதி அவனிரதம். எந்த 4 சக்கரத்தோடு கூடின ரதத்தில் ஏறிக்கொண்டு அர்க்கேந்து சரணம் மகாவீரக மாரக, மகா பராக்கிரமசாலியான அர்க்கேந்து சரணம் சூரிய சந்திராலை சக்கரமாக கொண்ட அவனிரதம் பூமியை ரதமாக கொண்டு பிரமதபதையே திரிபுர சம்ஹாரம் செய்த பரமேஸ்வரனோடு சஜ்ஜிதவதே யுத்தம் செய்யும் பொருட்டு மாரக மன்மதன் வருகிறானோ என்கிறார் பகவத் பாதாள். அதாவது தேவியின் 2 காதுகளிலும் சோபிக்கின்ற ஸ்ரீசக்கர ரூபமான 2 ரத்ன தாட்டகங்கள் மன்மதனின் ரதத்தின் 2 சக்கரங்களாகவும், தேவியின் நிர்மலமான கன்னங்களில் பிரதிபலிக்கும் அந்த காதலிகளின் பிம்பங்கள் மேலும் 2 சக்கரங்களாகவும் தெரிகிறது. ஆக 2 காதுகளில் ஸ்ரீசக்கர ரூபமாக விளங்கும் தாடகங்கள் 2 சக்கரங்கள். அவை கண்ணாடி போல் பிரகாசிக்கும் தேவியின் கன்னத்தில் பிரதிபலித்து மேலும் 2 சக்கரங்கள் போல் காண்கிறது. ஆக 4 சக்கரங்கள் கொண்ட ரதத்தில் மன்மதன் ஏறிக்கொண்டு வருகிறான். சூரிய சந்திராலை 2 சக்கரமாக கொண்டு பூமியாகிய ரதத்தில் ஏறிக்கொண்டு திரிபுரம் எரித்த பரமேஸ்வரனையே எதிர்த்து போர் செய்ய வருவது போல் இது இருக்கிறது. பரமேஸ்வரன் ரதத்தில் 2 சக்கரங்கள் தானே உள்ளன.
மன்மதனின் ரதத்தில் 4 சக்கரங்கள் எப்படி? ஓ, பரமசிவனை விட மன்மதன் வீரனோ என்று நினைக்கும்படி இருக்கிறதாம் பரமாச்சாரியாளுக்கு. இது தேவியின் அருளினால் ஈசனையும் எதிர்கொள்ளும் சக்தி உடையவன் ஆகிறான் மன்மதன் என்று சிலாகிக்கிறார். சக்தி வாய்ந்த உபகரணங்கள் ஈசனிடம் இருந்தும் சக்தியே இல்லாத உபகரணங்களை வைத்துக்கொண்டு மன்மதன் அவரோடு யுத்தம் செய்ய புறப்படுகிறான். இதற்கு காரணம் மன்மதனுக்கு அவள் தன் சக்தியில் சிறிதளவு தன் கடாட்சத்தால் அனுகிரகித்ததே அவன் தைரியத்திற்கு காரணம் என்கிறார் பகவத் பாதாள். தேவியின் முகம் மன்மதனின் ரதமோ என்று வியந்து வர்ணிக்கும் பாடல் இது. அம்பாளின் அருள் பெற்றால் பலம் இல்லாதவனும் சக்திமானாக தைரியம் கொண்டவனாக மாறுவான் என்பது இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादि सकल सौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते। पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः।